So, thank you. I'd like to welcome Prabhuram Vyas, director of the movie. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொஞ்சம் நைட்டு மிக்சிங்லாம் போயிட்டு கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கேன். அதனால எல்லாம் வளர்னா மன்னிச்சிருங்க. என்னன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமாக 2 பேர்னால தான் இந்த படம் நடந்தது. 2 பில்லர்ஸ்ன்னு சொல்லுவேன். அவங்க 2 பேரை பற்றி மெயினாக பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மணிகண்டன். ஏன்னா அவருக்கு வந்துட்டு 2019 நான் இந்த ஸ்கிரிப்ட், அதாவது அவர் எனக்கு யாருன்னே தெரியாது அந்த சமயத்தில். யார்கிட்டையோ நம்பர் வாங்கி நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பேசுகிறேன், என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னா, வாங்க கிளம்பி வாங்க, சாயங்காலம் இந்த ஃபோரம் வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. என்ன ஒரு வாங்கன்ட்டாரு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கிளம்பி போனேன். போயிட்டு ஈவினிங் மீட் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே எனக்கு பயங்கர கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. அண்டு எப்படி சொல்கிறது, நம்ம ரொம்ப பழகி நம்ம தாட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஷேர் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கள்ல, அவங்க கூட பேசுகிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தேன். எனக்கு என்ன நரேட் பண்ண வராது, நான் ரொம்ப பேடாக நரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன். ஸ்கிரிப்ட் அன்னைக்கு நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணி பயங்கர எக்ஸைட்டடாக பேசி ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு எப்படி சொல்றது, சின்ன 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 விஷயங்களை வந்து பயங்கர அழகா புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி பேசி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. அண்டு எனக்குமே ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்த முதல் முகம் அவரோட தான். அவரை தான் நான் அப்ரோச் பண்ணேன். அவரை வச்சு இன்னைக்கு இந்த படமும் நடந்து பிக் ஸ்கிரீனுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. என்னோட அது ரொம்ப லக்கியாகவும் ஃபீல் பண்றேன். அண்ட் இன்னொரு பெரிய பில்லர் இந்த படம் நடக்கிறதுக்கு வந்து யுவராஜ்னு சொல்லுவேன். ஏன்னா அண்ட் லைக் அஃப்கோர்ஸ் மகேஷ் ப்ரோ, $1 million அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் 2 பேருமே ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணியிருக்கோம், எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம், நிறைய இடத்துல டாக்ஸாக இந்த கதை போயிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் வந்து ஒரு நாள் எனக்கு மணியா ஃபோன் பண்ணி சொல்லும்போது இந்த மாதிரி குட் நைட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். அவர் பயங்கரமாக மூவ் ஆயிட்டாரு, லைக் பயங்கரமாக எமோஷனல் ஆகிட்டார் கதை கேட்டு அப்படின்னு சொல்லும்போது, சும்மா நீங்கள் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. எனக்கு இது படம் நடக்குதோ இல்லையோ, இந்த கதையை ஃபஸ்ட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எமோஷ்னலாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போதே எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. சரி, அவரை ஃபஸ்ட்டு போய் நான் மீட் பண்ணி ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு வேலிடேஷனாக இருந்தது. அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நினச்சேன். பட் அவர் வந்துட்டு பயங்கரமாக லைக் த்ரூ அவுட் த ப்ராசஸ்ஸு ரொம்ப எனக்கு பயங்கர லேர்னிங் இருந்தது அவரோட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா நான் வந்து பெருசாக படம் ஒர்க் பண்ணி யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக இருந்து வரல. நான் இங்கே மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு படம் பண்ண வரும்போதும் அதில் இருக்கிற சிக்கல்கள், அதில் இருக்கிற சேலஞ்சஸ்ஸு, இதெல்லாம் என்ன, இது ரியாலிட்டி என்னவா இருக்குது, இது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு யுவராஜ் கூட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதுக்கப்புறம் என்னுடைய டீமை பற்றி சொல்லணும். முக்கியமாக அதான் என் டைரக்ஷன் டீமை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ பாய்ஸ் வந்து மதன், கார்த்தி, சுகன், பிரமோத், விஷால். ஸ்டேஜில் மட்டும் ஒரே ஒரு செகண்ட் கூப்பிட்டுக்கிறேன். ஸோ 2 பேரால வர முடியல. இப்போ கூட ஏதோ வேலை தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஹரிஹரன் இருக்குங்க. ஸோ இவங்க இல்லைன்னா இந்த படத்தை என்னால் இவ்வளோ எஃபெக்டிவாக இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறத பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே சூப்பராக அவங்க படமாக எடுத்துக்கிட்டு ஓன் பண்ணிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அண்டு டெக்னீஷியன்ஸ் வரும்போது ஸ்ரேயாஸ் நான் பற்றி சொல்லணும். ஏன்னா லைக் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டுக்கு கொடுக்கும்போது அவர் ஏற்கனவே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. எனக்கு என்ன முன்னாடியே அவரை தெரியும், அவரை பர்சனாக தெரியும், அவரோட ஒர்க் பண்ணால் பயங்கர சூப்பராக இருக்குன்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஸோ ஆனால் அவரோட அவைலபிலிட்டி, ஷெட்யூல்ஸு அதை பற்றி எனக்கு தெரில. ஆனால் சரி எனிவே ஸ்கிரிப்டு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு
ஒரு 2 daysல கால் பண்ணி பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு பேசினாரு. எனக்கு அது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பயங்கர ஒரு வேலிடேஷனாக இருந்துச்சு. அண்டு அவரோட ஒர்க் பண்ண ப்ராசஸ் வந்து பிரில்லியண்டாக இருந்துச்சு. எனக்கு எவ்ரிடே அது ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. அண்டு ரொம்ப லைக் அவரோட புரிதல், அவருடைய சென்சிபிலிட்டி, அவரோட மெச்சூரிட்டி, ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே இந்த படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர்ஸை வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப நெருக்கமாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவருடைய விஷுவல்ஸ், அவரோட ஒர்க் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கீ ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து சாண்ட்ரால்டன் ஐயாவை பற்றி சொல்லணும்னா லைக் சொல்லிட்டே போகலாம், பேசிட்டே போகலாம், அவ்வளோ இருக்கு பேசுறதுக்கு. லைக் அதான் இந்த படத்தோட ப்ராசஸ்ல ரொம்ப 2 பேரை ஈச் அதர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒரு நல்ல நட்பு எங்க 2 பேர்த்துக்குள்ள உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தெல்லாம் தாண்டி. அண்ட் அந்த நட்பும் பிரியமும் இந்த படத்தோட பாடல்களா வெளியே வந்திருக்கும் போது அந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வெளியே வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த புரிதலும் அன்பும் தான் நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா அவருமே அவருடைய ஃபுல் ஹார்ட்டை இந்த படத்துக்கு போட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு ஸ்கோர் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்து தெரிக்க போகிறீங்க கண்டிப்பாக. வந்து நான் இது அஷ்யூர் பண்ணுறேன், இது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். ஸ்கோர் வந்து கண்டிப்பாக ஒரு டாப் நாட்ச் ஒர்க் கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அதுக்கப்புறம் கீ டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் ராஜ்கமல், அவரும் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஷூட்டில் வந்து ஒரு எந்த ஃபஸ்ஸும் இல்லாமல் வேலை பார்க்குறதே தெரியாமல் ரொம்ப ஈஸியாக ப்ராசஸ் மாற்றி நல்லா வேலை பார்த்து கொடுத்தாரு. அவருக்கு தேங்க்யூ. அண்ட் நவா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஒரு பயங்கரமான யூத்ஃபுல் வைப்பை கிரியேட் பண்ணிருக்கீங்க படத்துக்கு. அது நிறையா பேர் காஸ்டியூம்ஸ் படம் பார்த்தவங்களுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அவங்க அதாவது அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ஸ்டைலிங் மூலமாக வெளியே வராங்க அப்படிங்கிறது படத்துக்கு ஸ்டோரிக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு முக்கியமாக நான் பரத்தை பற்றி சொல்லணும், என்னோடய எடிட்டரு. அவர் வந்து லைக் ஹி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் அ லாட் டு திஸ் ஃபில்ம். அவர் வந்துட்டு பயங்கர அவரோட ஸ்டோரி சென்சிபிலிட்டி, அவர் எப்படி வந்து என்ன தேவை, இந்த கதைக்கு என்ன தேவை, எவ்வளோ இருந்தால் இது எஃபெக்டிவாக கம்யூனிகேட் ஆகும் அப்படிங்கிற அவரோட சென்சிபிலிட்டிலாம் பார்த்து நான் வியந்திருக்கேன். எடிட்டில் நான் எழுதி பண்ண சீனையே அவர் எடிட் பண்ணி காட்டும்போது ஒரு சென்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக நான் எக்ஸைட் ஆகிருக்கேன். ஸோ பரத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த நேரத்தில். அண்டு லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் ஐயா, அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நன்றி. என்னை வந்து ஒரு விகடனில் ஒரு பேட்டி எடுத்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த பேட்டியில் சொல்லியிருப்பேன், இந்த படத்தோட லிரிக்ஸ் வந்துட்டு செல்வராகவன் சார் படத்துலலாம் முத்துக்குமார் சாரோட லிரிக்ஸுக்கு ஒரு வேல்யூ என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூ இந்த படத்தில் லிரிக்கலாக இருக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். அப்படி அட்லீஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அது. ஸோ அது நீங்களும் ஷேர் பண்ணிங்கன்னா சூப்பர். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப அவருடைய லிரிக்ஸ், அதுலேயும் உசுர உருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது, அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த பாட்டு வரும்போது லிரிக்கலாக பயங்கரமான ஒரு ஒர்க்காக நான் பார்க்குறேன் அந்த லிரிக்ஸை. ஸோ இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் சொல்லணும். ஹரீஷ், பாலா, விஜய் இவங்க எல்லாம் பண்ண சப்போர்ட் வந்து பயங்கர இம்மென்ஸான சப்போர்ட்டு. இவங்க இல்லைன்னா இவரா சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட் டெலிவர் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. அவங்களோட உழைப்பு இந்த படத்தில் பெருசு. அண்டு காஸ்ட் பற்றி சொல்லணுன்னா நான் முக்கியமாக ஃபஸ்ட்டு கண்ணா ரவி பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நானும் கண்ணாவும் சேர்ந்து லிவ்-இன் ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் 2 பேருக்கும் நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. லைக் அஸ் பீப்புளாகவே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த படத்தில் ஒரு ரோல் இருக்குது. நான் அந்த ரோலை பற்றி நான் பெருசாக டீசர் ட்ரெய்லர்லாம் வரும் அந்த ரோலு, ஆனால் அது படத்தில் என்னவா வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அந்த ரோலை வந்து நான் நிறையா பேர் ஆப்ஷன்ஸ் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் திருப்பி எனக்கு கண்ணாவை தவிர யாருமே தோணல. கண்ணாவுக்கும் வெவ்வேறு கமிட்மெண்ட்ஸ் சில டைம் இருந்ததுனால அது ஒரு மாதிரி நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு இடத்துலயே இருந்தது. ஆனால் எனக்கு இது கண்ணா பண்ண போறாரு, இது நடக்க போகுதுங்கிற ஒரு இடம் வந்தோன்னே தான் எனக்கு ஒரு பெரிய பெருமூச்சே விட்டேன் நான். ஏன்னா இந்த ரோல் நீங்கள் படத்தை பார்த்தா அவர் எவ்வளோ மெச்சோர்டா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஒரு ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு ரோலாக இருக்கும். அது நிச்சயமாக சொல்கிறேன், எல்லார் மனசுக்கும் நெருக்கமாகக்கூடிய ஒரு ரோலாக இருக்கும் அவர் பண்ணியிருக்கிற ரோலு.
அதுக்கப்புறம் சரவணன் சார் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் அவர் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கீதா கைலாசம் மேம் பண்ணியிருக்காங்க, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஹரிஷ், ஹரிணி, நிக்கிலா இவங்க எல்லாமே கேரக்டர்ஸாகவே தான் லைக் வாழ்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது இவங்க எல்லாத்தையுமே லைக் உங்கள் வீட்டுக்கு யூ வில் டேக் தெம் பேக்ன்ற ஒரு ஃபீல்டில் தான் இருக்கும். அருணாச்சலேஸ்வரன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் படத்தில். அவர் ரீல்ஸ்லலாம் ஃபேமஸ்ஸு. அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. இது தவிர யாரையாச்சும் மறந்துட்டேன்னா என்ன, கௌரியை மறந்துட்டேன் சாரி. ஸோ கௌரி வந்துட்டு அதான் ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, இந்த படத்துக்கு கண்ணா எப்படி சொன்னனோ அதே தான். கௌரியை தவிர யாரும் இந்த ரோலை பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ரோலில். ஏன்னா இந்த ரோல் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரோலு அண்டு நிறையா ஷேட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கிற ரோலு. அதை வந்து பயங்கர கிரேஸ்ஃபுல்லாக பயங்கர ஒரு மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்டு அவங்க லைக் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு பர்சனல் ட்ராஜடி நடந்த ஒரு சமயத்தில் இந்த படத்தோட ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராசஸ்ஸாக மாற்றி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த எனர்ஜியை வந்து படத்துக்குள்ளே சேனலைஸ் பண்ணி படத்தோட ஒரு எமோஷ்னல் கோர் வந்து அவங்க கேரக்டர் தான் ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ அதை வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்டு லைக் ஐ வுட் டூ இட் ஆல் ஓவர் அகேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன்.